ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் டைம் ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வெயில் டைம் வந்தாலே புண்ணு வந்துடும், தலையில் கையில். அந்த மாதிரி பசங்களுக்கு, மண்ணில் விளாட்ற பசங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த புண்ணு வர்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் அது லேட்டாக தான் ஆறும். நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா 3 நாளில் ஆறிடும். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் நைட்டு நல்லா தடவி தேய்ச்சி விட்ருங்க. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வைக்காதீங்க. கையில் இருந்தாலும் தலையில் இருந்தாலும் நிறையா ஊற்றி தேய்ச்சி விட்ருங்க. ஒரு 100 எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றி தேய்ச்சி விட்ருங்க தலையில் ஃபுல்லாகவே. தலையில் புண்ணு இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிமார்க் சீயக்காயும் இருக்கும்ல, அதை வாங்கிட்டு மண் சட்டியில் காலையில் மண் சட்டியில் லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துடுங்க. வறுத்துட்டு அந்த சூட்டோடு வச்சு தேய்ங்க. சுடு தண்ணியில் போட்டு வச்சுங்க. அதில் சுடு தண்ணியில் போட்டு தேய்ச்சிட்டு ஒரு 3 நாள் மட்டும் தேய்ங்க. 4வது நாள் இருக்கிற இடமே தெரியாத போயிடும் புண்ணு. ஏன் சொல்கிறேன்னா, இது நான் ரொம்பவே அனுபவிச்சேன். நான் அதில் எனக்கு இந்த வெயில் டைம் வந்துச்சுன்னா தலை ஃபுல்லாக புண்ணு வந்துடும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மொட்டை அடித்து விட்ருவாங்க. 12 வயசு வரைக்குமே, ஒரு வயசில் ஆரம்பிச்சது, வருஷம் மொட்டை, 12 வயசு வரைக்குமே மொட்டை. அந்த மாதிரி மொட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, விசாலாட்சி. அவங்களோட நான் மறக்கவே முடியாது. நான் அழுதுகிட்டு உக்காந்துருந்தேன். ஏன்னாக்கா மொட்டை அடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. மொட்டை புண்ணு இருந்தது, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. அப்புறமா அவங்க ஒன்று சொன்னாங்க, இந்த வேப்பனையை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சரியாயிடும்னு சொல்லிட்டு, அதுலேருந்து இது வரைக்கும் என் தலையிலையோ இல்லை கை காலையோ ஒரு புண்ணு கூட வராது. நீங்களும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக 3 நாளில் குணமாயிடும். இது இப்போ கூட ஞாபகமே இல்லை எனக்கு. கடைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க நேற்று, குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்தா கை காலெலாம் புண்ணு வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு நான் சொன்ன உடனே எனக்கு அது ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைக்கு இதோட 3 நாளில் சரியாக போகுதுன்னு. ஆனால் அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா 3 நாளில் சரியாயிடும் அந்த குழந்தைக்கு. ஆனால் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். எனக்கு உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த. நன்றி.